TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 19ஆம் திகதி வவுனியாவில் நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வமான தீர்மானத்தினை 2 வாரங்களில் அறிவிப்பதாக சிவில் அமைப்புகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் கடந்த 4ஆம் திகதி யாழில் நடைபெற்ற சந்திப்பின் போது மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த தீர்மானத்தினை எடுப்பதற்காகவே தற்போது தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதே நேரம் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் சுமந்திரன், சாணக்கியன் அணியினரும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எதிர்மறையான நிலைப்பாட்டினை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு டிபிசி யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசத்தில் 484 மெகாவால்ட் காற்றலை மின் உற்பத்தி நிலையத்தை அபிவிருத்தி செய்வதென அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி எஸ்எல்லினால் மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசத்தில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு 7/3/2022 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த கம்பெனியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருத்திட்ட முன்மொழிவை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சரவையால் பேச்சுவார்த்தை உடன்பாட்டுக்குழு நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவின் விதந்துரைகளின் பிரகாரம் உத்தேச கருத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின் அலகொன்று கிலோவாட் மணிக்கு 8.26 அமெரிக்க டாலர் பெறுமதி இறுதி கட்டணமாக அங்கீகரிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 20 வருடங்களுக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலை மனு கோரலை அதானி கிரீன் எனர்ஜி எஸ்எல்லிற்கு வழங்குவதற்கு மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முன்னதாக மன்னார் மாவட்ட சிவில் அமைப்புகளும் சமய தலைவர்களும் பொதுமக்களும் அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதானி காற்றலை திட்டத்துக்கு எதிராக மன்னாரில் போர்க்கொடி தூக்கப்பட்டு வரும் நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் 600 மில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்க இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்த அனுமதி கிடைத்துள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸின் நெறிப்படுத்தலின் கீழ் மாகாண சபையால் திட்ட முன்மொழிவு தயாரிக்கப்பட்டு சுகாதார அமைச்சின் ஊடாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசாங்கம் நன்கொடை வழங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளது. மன்னார் பொது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு இன்மையால் மக்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்ற நிலையில் இந்த உதவி திட்டத்தின் கீழ் முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பில் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட வவுனியாவைச் சேர்ந்த முன்னாள் போராளி செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் மற்றும் 1 வருடத்துக்கு மேலாக நீதிமன்றில் முற்படுத்தப்படாமல் மூதூரைச் சேர்ந்த சுதாகரன் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார்கள். அதன்போது தனது விடுதலையை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆனந்தவர்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளதோடு தனது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்.
தான் பொய்க் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் தனது தரப்பு கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்படாமலேயே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வழக்கு தவணை எப்போது என்று கூட தெரியாத நிலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாகவும் ஆனந்தவர்ணன் தெரிவித்துள்ளார். மூதூரைச் சேர்ந்த சுதாகரன் என்பவரும் இந்தியாவிலிருந்து திரும்பும் போது கைது செய்யப்பட்டு கடந்த 1 வருடத்துக்கும் மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தனது விடுதலைக்காகவும் நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார கொள்கை மாற்றமடைந்தால் மீண்டும் நெருக்கடியான நிலைமைகள் ஏற்படலாம் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நீடித்த ஸ்திர நிலை என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்ததோடு முதலாவது பொருளாதார விபரிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக மீண்டும் வழமைக்கு திரும்புவதோடு சர்வதேச நாணய நிதிய திட்டத்துடன் இணக்கம் காணப்பட்ட இலக்குகள் என்பது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட செயற்திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு இணங்கியுள்ள குறித்த செயற்திட்டத்தை தற்போதைய முறையில் தொடர்ந்தால் நிலையாக பேண முடியும் என்று குறிப்பிட்டவர் இந்த விடயத்தில் அதிகளவு கரிசனைகளை கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தற்போது பொருளாதார கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் நெருக்கடியான கடினமான நிலை ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது. ஆகவே தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற கொள்கை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுவது அவசியம் என்றார். ஊண்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு நல்லிணக்க ஆணைக்குழுவினை நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்றும் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் எத்தனையோ ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக கூறுவதாக இருந்தால் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய விடயத்தில் 2 தடவைகள் ஆணைக்குழுக்கள் விசாரணைகள் முடிவில் அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கை எங்கே என்று சுமந்திரன் கேள்வி எழுப்பினார். உள்ளக பொறிமுறை ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்காது என்பதற்கு கடந்த 15 வருடங்களாக நிகழ்ந்து வரும் விடயங்கள் அடிப்படையில் காரணங்களாகின்றன என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்துக்கும் இடையிலான சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. அதேபோன்று குறித்த சம்மேளனத்துக்கும் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்காராவுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்புகளின் போது தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்காக ஏற்கனவே முன்மொழியப்பட்டுள்ள உற்பத்திக்கு ஏற்றாற்போல் ஊதியம் வழங்கும் வரிந்துரையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார். எமது முன்மொழிவினை ஏற்றுக்கொண்டால் தொழிலாளி ஒருவர் 1800 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டதோடு நாளாந்த உற்பத்தியும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிக வெப்பமான காலநிலை காரணமாக 4 முதல் 5 வரையான இறப்புகள் பதிவாகியுள்ளதென யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயத்தினை தெரிவித்த வைத்திய நிபுணர்கள் தற்போது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து வெப்ப பக்கவாதம் ஏற்படும் நிலைமைகள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெப்ப பக்கவாதம் மூலம் வைத்தியசாலை விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த பல நோயாளிகளை இழந்திருக்கிறோம். இனிவரும் காலங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே வெப்பநிலை அதிகரிப்பை தடுக்கும் நேரத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். முன்னிலை சோசலிச கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளது. தேர்தல்களில் போட்டியிடும் உரிமையை செல்வந்தர்களுக்கு மட்டுப்படுத்தி தேர்தலில் போட்டியிடும் சாதாரண வேட்பாளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நர்கமுவ தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி வேட்பாளர் ஒருவரை நிச்சயமாக களமிறக்கும் என்று குறிப்பிட்ட அவர் அரசாங்கம் தற்போது எந்த தேர்தலை நடத்துவது என்பதில் தடுமாற்றம் அடைந்துள்ளதாகவும் கூறினார்.
குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டமூலத்தை கடந்த 3ஆம் தேதி சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்த்தன சான்றுரைப்படுத்தியிருப்பதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். குறித்த சட்டம் மூலம் 2024 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதத்தின் பின் நிறைவேற்றப்பட்டது. இதற்கமைய குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்தச் சட்டம் மூலம் 2024ஆம் ஆண்டு 25ஆம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டமாக கடந்த 3ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் தமிழ் காலை செய்திகள். மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.